இன்றைக்கி அதிக சத்துக்கள் நிறைந்த வாழைத்தண்டு பொரியல். இந்த வாழைத்தண்டில் நார் சத்து, இரும்பு சத்துலாம் இருக்குது. இந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும். கிட்னியில் இருக்க ஸ்டோனை கரைச்சிரும். கிட்னியில் ஸ்டோன் வராமல் தடுக்கும். இந்த வாழைத்தண்டை முதல்ல ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்க நார் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை அலசி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு, தண்ணி இல்லாமல் எடுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாழைத்தண்டு சீக்கிரம் வெந்துடும். 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், 3 பச்சை மிளகா போட்டு நல்லா கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாழைத்தண்டு வெந்துருச்சு. இப்போ நம்ம கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தேங்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் ஒரு அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. போதும். ஒரு வாழைத்தண்டு போட்டிருக்கேன் நான், அதுக்கு இது போதும். இப்போ வாழைத்தண்டு பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். Thank you.